வணக்கம் உலக நாயக நாயகிகளை. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, திருச்சிக்கு தான் போகிறோம். நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம். இப்போ எங்கே இருக்கோன்னா, பெங்களூரில் பையப்பனஹள்ளி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இப்போ காலையில் 8 மணிக்கு இங்கே ஒரு ட்ரெயின் வரும். எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காரைக்கால் வரைக்கும் அந்த ட்ரெயின் நீண்ட தூரம் பயணிக்குது. அந்த ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். காலையில் 8 மணிக்கு சரியாக இங்கே பையப்பனஹள்ளி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும். மத்தியானம் ஒரு 12:50 12:30 போல் சேலம் போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு 1:30 இல்லை 2 மணிக்கு அடுத்த ட்ரெயின் இருக்குது. அதாவது மயிலாடுதுறை போகுது சேலத்துலேருந்து. அது ஒரு மெமு. அந்த மெமுவில் ஏறி நான் திருச்சி ரீச் பண்ண எனக்கு எப்படியும் 7 மணி ஆகிடும். வீட்டுக்கு போக 8 மணி ஆகிடும். அதாவது ஒரு 12 மணி நேரம் பயணம்னு வச்சுக்கோங்களேன். அடிக்கடி பயணம் பண்ணணும்னு நினைப்பேன், பட் டைம் கிடைக்காது. இப்போ என்னடான்னா ஏதோ ட்ராவல் பண்ணலாமே அப்படின்னு தோணுது. அப்படி தோன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், ட்ராவல் பண்ணுறேன். வீட்டுக்கு போவோம். அப்பா அம்மாவை பார்க்கும்போது ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். அவங்களுக்கும் ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம இங்கேருந்து பயணித்து போகிறது ஒரு கஷ்டமான வேலையாவது நினைக்கலாம். ஆனால் வீட்டுக்கு போனோன்னா ஒரு மன நிம்மதி கிடைக்கும்ல. அதுதானே எல்லாருக்கும் வேணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பெங்களூர் காலையில். இங்கே எவ்வளோ தணுப்பாக இருக்குது, அதாவது குளிராக இருக்கா, போக போக வெயிலாகிடும். அந்த மீம்ஸ்லாம் வர மாதிரி என் உடம்பில் ஏதோ சுரக்கிறதே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உண்மையிலே இங்கே அவ்வளோ வேர்க்க மாட்டேங்குது. வெயில் அடிக்கும்போது வேர்க்கும், அந்த அளவுக்கு இல்லை, நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லை. பட் இடத்துக்கு இடம், மக்களுக்கு மக்கள், பிரதேசத்துக்கு பிரதேசம் நிறையா மாறுபடும் இல்லையா? அந்த மாதிரி இங்கே உள்ள காலாவஸ்தை, கால சூழ்நிலைகள் இப்படி. நம்ம தமிழ்நாட்டோட கால சூழ்நிலை அப்படி. தமிழ்நாட்டிலையும் எத்தனையோ குளிர் பிரதேசங்கள் இருக்குது. தமிழ்நாடா இல்லை இந்த ஊரா அப்படின்லாம் பேசுகிறதுக்கு நான் வரல. நான் வந்து என்னோடய பயணத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். பயணத்தின் மூலயமா நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். தனியாக ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய கற்றுப்பீங்க. ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். பல தரப்பட்ட மக்களை பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கை நிலை, வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட முடியும். ரிசர்வ் பண்ணி போகணும். பகல் நேரத்தில் மேக்ஸிமம் அன்ரிசர்வ் கிடச்சிதுன்னா பாருங்கள். அப்போ தான் நிறைய பேரை பார்க்க முடியும். நிறையா மக்கள் வியாபாரம் பண்ணுறதை பார்க்க முடியும். வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, எப்படி மக்களோட வாழ்க்கை நிலை அமைந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கும் ஒரு பிடிமானம் இருக்கும். இப்போ ஒரு ட்ரெயின் வந்து எஸ்எம்விடி இது என்ன ட்ரெயின் இருங்க பார்த்து படித்து சொல்கிறேன். ஹவுரா மெயில் எஸ்எம்விடி பெங்களூர் வரைக்கும் வருது. அதாவது எஸ்எம்விடிக்கு போகுது இந்த ட்ரெயின், ஹவுராலேருந்து வருது. நல்ல காலையில் இனிமையாக இருக்குது. சூரிய உதயம் ஆயிடுச்சு. பறவைகள் வந்து அதோட இலக்கை தேடி ஓட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். வானுயர பறவை போல அப்படிங்கிறது எதுக்குன்னா, உன்னோட இலக்கை இறையை தேடல் இருக்கும்போது தான் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். அதாவது இளைய தளபதி விஜய் அவர்கள் பாட்டில் வரும் இல்லையா, தேடல் உள்ள உயிர்களுக்கு வாழ்வில் ருசி அதிகம் அப்படிங்கிற மாதிரி தேடல் இருக்கணும் மனிதனுக்கு. பயணங்களில், அதாவது பயணங்கள் முடிவதில்லைங்கிற மாதிரி பயணங்கள் முடியாது. சும்மா வீட்டில் இருந்து ஒரு கடைக்கே கிளம்புங்களேன், அதுவே ஒரு பயணம் தானே. வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ கஷ்டங்களை, எத்தனையோ லாபங்களை, எத்தனையோ வழிகளை, வேதனைகளை கடந்து எத்தனையோ மக்கள் பயணிச்சுட்டு தான் இருக்கீங்க. அப்படி பயணம் பண்ணுற ஒரு மக்களில் ஒரு சாதாரண மனிதன் நானும் என்னோடய பயணத்தை தொடர்றேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதில் ஏதாவது மாற்றிக்கணும், இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள்.
நான் ஒவ்வொருத்தர் கமெண்ட்டையும் படிக்கிறேன். படித்து அதிலிருந்து நான் திருத்திக்கிறேன். ஏன்னா அறிவுரை சொல்கிறது கஷ்டம். அதை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா சொன்னீங்கன்னா நான் அதை ஏற்றுக்க தயார். 8 மணிக்கு ட்ரெயின் வரணும், நான் வரல. வந்துச்சுன்னா நம்ம பயணத்தை இனிதே தொடரலாம். சரி மக்களே, மீண்டும் அனைத்து உலக நாயக நாயகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கங்கள். மேலும் புது புது பதிவை போடுறேன். அடுத்து ட்ரெயினில் போகும்போது நிறையா வீடியோஸ்க்கு தமிழில் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஒளிப்பதிவாக இருக்கலாம். ஒளிப்பதிவு, ஆமாம் கரெக்டு, பதிவு பண்ணுறேன். அதையும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நேர்த்தியாக உங்கள் கைகளில், உங்கள் உள்ளங்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உங்கள் உள்ளங்களை நாடி இல்லங்களில் உங்கள் உள்ளங்கையில் எனது ஒளிப்பதிவுகள். இனி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பதிவிடுகிறேன். பார்த்து மகிழுங்கள், பார்த்து ரசியுங்கள். நன்றி.